என்னங்க அத்தை? ஏமா நான் வெளியே போறேம்மா. என் ஃப்ரெண்டுங்களாம் வீட்டுக்கு வராங்களா. அவங்களுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, நம்ம மீன் குழம்பு வச்சிருக்கோன்னு நம்ம சொல்லாமையே அவங்களுக்கு தெரியணும். சரியா? சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிரு. இந்த தாய்க்கிழவிக்கு ஊர் சுத்துறதுதான் வேலை. சரி, நம்ம போய் வேலைய பாப்போம். அரை மணி நேரத்துக்கு போறவு. அம்மா மர்மவளே, சீ கர்மம் என்னது இது? ஏய் சின்ன பொண்ணு. என்னங்க அத்தை? என்ன கர்மம் இது? இந்த நாத்தம் மாறுது. எத்தே, நீங்க தானே சொன்னீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீட்டுல மீன் குழம்புன்னு நம்ம சொல்லாமையே தெரியணும்னு. அதான் அந்த மீன் குழம்பு கழுவுன தண்ணியில வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டேன். இப்ப எப்படி கம கமன்னு நாறுதா? அடச்சி, இந்த காசு இப்படி நடந்து போச்சே. சரி, சோஃபா மேல அந்த காசை காய வைப்போம். அச்சச்சோ, அடுப்புல வேற பாலை வச்சு வந்துட்டோமே. சரி போய் பாப்போம். அச்சோ 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 மச்சோ மச்சோ மச்சோ. ஹை, இங்க என்ன 200 ரூபா இருக்கு? இன்னைக்கு சிக்கன் ரைஸ் கொத்து பரோட்டாவும் வாங்கி ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். அரை மணி நேரத்துக்கு போறவு. இசப்பா, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஒரே டயர்டா இருக்கு. மருமவளா இருந்து என்னதான் பிரயோஜனமோ. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 100 ரூபாய் தலை வச்சிட்டு போனேன். அதுக்குள்ள எங்க போச்சு? இந்த சின்னதோர எடுத்துப்பானோ? அவ எடுத்துறதா அவ கையால தரவே மாட்டானே. குமர் குமர் டப்பர குமர் டப்பர குமர் 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 டப்பரே. எப்பா சின்னதோர. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி நின்றுக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. இந்த சோஃபா மேல 500 ரூபாய் தலை வச்சிருந்தேன். எதுவும் பாத்தியா? என்னது 500 ரூபாவா? 200 ரூபாயில இருந்துச்சு. மண்டையா